நில வசிக்கிறாருக்கு நிலத்துல உழுது பயிரிட்டு நல்லா வந்துட்டு அது விளைஞ்சி மகசூல் அறுவடை செஞ்சு தேவைக்கு உள்ளதை வச்சுக்கிட்டு மற்றதை நல்லா விளைச்சி என்ன விற்று நிறைய வரக்கத்து வந்து சிறப்பு சந்தோஷமா இருக்கிறது போல அது மாதிரி ஒவ்வொரு துறையில் உள்ள ஆக்களும் அந்த துறையில மேம்பட்டு அவங்களுக்கு என்ன முழு மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த காலம். அது மட்டும் அல்லாம இயற்கை சூழல் காசுக்கு பணம் கரண்ட் கட்டு தாங்க முடியாது, கரண்ட் கட்டா இருக்குது, ஜெனரேட்டர் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, ஏசி ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்குது, இப்படியான ப்ராப்ளம்ஸ்லாம் இல்லாம இயற்கை சூழலும் தோதாம பெரிய பேமலை பெருமழை பெய்யுது, கோயில் காலத்து பூகம்பம் தாங்கல, அதெல்லாம் விஷயத்து இல்லாம மனிதனுடைய சுய வாழ்க்கையிலையும் வெளி வாழ்க்கையிலையும் என்ன வீடும் உலகமும் சுபிச்சமா இருக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அது எல்லாம் விட கோடான கோடி கோடி மடங்கு பேரானந்த பெருமிதம் பூத்து குடும்பக்கூடிய வசந்த காலங்களில் முதன்மையான அதுலேயும் எது ரொம்ப ரொம்ப என்ன அந்த மாதிரி வசந்த காலத்துல முதன்மையான வசந்த காலம்னு ஒரு ரபியுல் அவ்வல்னு சொல்லி சொன்னாங்க. ரபியுல் அவ்வளுக்கு இஸ்லாம் ரபியுல் நூறுன்னு இன்னொரு பேர் சொல்றாங்க. அதாவது வசந்த காலங்கள்லயே ஒளிமயமான காலம், வேறொளி பிரகாச காலம் ரபியுல் நூர். அல்லாஹ் சொல்லுவாங்க அறிமுகமாகும் நூறும் கிதாபும் முபீன் தான் சொல்றாங்க. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு என்ன பேரொளி பிரகாசமும் வேத திருமறையும் வழங்கப்பட்டிருக்குது வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ வேத திருமறை அல் குர்ஆன் கரீம் கலாமுல் இலாஹி கலாமுல்லா, நூர் நூருல்லா முஹம்மது அப்துல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறந்த மாசம் ரபியுல் நூர் அப்படின்னு இஸ்லாம் கசால் மாமன் ரபியுல் நூர்னு சொல்றாங்க இந்த மாசத்துல. அப்போ பிறந்த முபாரக்கான மாசம். இந்த உம்மத்துல உம்மத்தி முஹம்மதியாவோட எத்தனை கோடான கோடி பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர்லையும் ரொம்ப ரொம்ப சிறந்த சீதேவிமார்களான சாலிஹீன்கள், சுகதாக்கள், சித்திகங்கள், அவுலியாக்கள், குத்துமார்கள், இமாம்கள், எல்லாத்துலயும் எல்லாத்துக்கும் மேல உயர்ந்த அந்தஸ்துல உள்ளவங்க சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள்லயும் ரொம்ப ரொம்ப சிறந்த என்ன சஹாபாக்கள் அஸ்ஹாபல் பத்ரீன்கள். அஸ்ஹாபல் பத்ரீன்கள் ரொம்ப ரொம்ப சிறந்த. ஏன்னா பத்ர் சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ் தஆலா கியாமன பத்ரு யுத்தத்துல பத்ரு சஹாபாக்கள் இருக்கும்போது பத்ரு சஹாபாக்கள்கிட்ட அல்லாஹ் நேரடியா பேசினான்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவிழா சொல்றாங்க. அல்லாஹ்வை யாரு தெரிஞ்சவங்களோ, ரசூலுல்லாஹ்வோட அல்லாஹ் தெரிஞ்சாலும் யாரும் கிடையாது, இன்னொரு நபிக்கே தெரியாது. பெருமானார் அவர்கள் அல்லாஹ்வை விளங்கின அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரியாது. இமாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இப்ராஹிம் பின்பற்ற சொல்றாங்க. அது அஹ்காம், அது ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய மாரிஃபால என்ன, அல்லாஹ்வுக்கும் ஒரு ரசூலுக்கு உள்ள நெருக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கத்தை மேய்ச்சது யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வோட அல்லாஹ் சூப்பரா விளங்குனது யாரும் கிடையாது. புரிஞ்சா? அப்போ முர்சலான உலுல் அஸ்முகளான நபிமார்கள்லயே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, ரசூல்மார்கள்லயே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலா வச்சிடல. என்ன விரல்லையே அஞ்சையும் ஒன்னா ஆக்கலையே, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒவ்வொரு சிறப்பையை கொடுத்து வச்சு நம்புறாங்க. புரிஞ்சா? அப்போ ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்பியாக்கள் உள்ள உலுல் அஸ்முகளான நபிமார்கள் உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போன்றவங்க கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் விளங்கினாலும் விளங்கினாங்க.
கட்டுமாதான். அப்ப நாயசுலாசம் அவங்கதான் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள். பெருமானார்கள் நெருக்கமானவங்க யாரும் கிடையாது. அல்லாஹ் நேசிக்கிறதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட அதிகமா வேற யாரையும் அல்லாஹ் நேசிக்கல. அல்லாஹ்வை விளங்குனதுல, அறிஞ்சதுல, பார்த்ததுல, எல்லாத்துலயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட யாரும் ஒரு இம்மி அளவு கூட அவங்கள நிகழ்ச்சி உயர்ந்தவங்க எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து அவங்களுடைய குலாமானவங்க எல்லாம் சொல்றாங்க. அதான் முஸ்லிம் இமாம் நாயகமும் முர்தாசிரியர் சொல்றாங்க, وَقَدَّمَتْكَ جَمِيعُ الْأَنْبِيَاءِ بِهَا وَالرُّسُلِ تَقْدِيمَ مَخْدُومٍ عَلَى خَدَمِهِ. நாயகமே தாங்கள் மஹ்தூம் அல்-அன்பியா, அம்பியாக்களுக்கெல்லாம் முதலாளி. அம்பியாக்கள் எல்லாம் தங்களுடைய குத்தாம் காதி தங்களுடைய பஷாரத்தை சொல்ல வந்தவங்க தான். நாங்கள் வரப்போறீங்கன்னு சொல்லி உலகத்துக்கு முன்னறிவிப்பு சேர்த்துக்கிட்டு அல்லாஹ் எல்லா அம்பியாக்களையும் ரசூல்மார்களையும் நான் சொல்லி என்ன ரசூல்மாவும் தன்னுடைய அன்பை அவங்க கொண்ட காதல் என்ன செய்யறாங்க வெளிப்படுத்திட்டாங்க. அப்ப கசாலிமா சொல்றாங்க, ரபியுல் நூர், இந்த மாசம் முதன்மையான வசந்த காலத்து பேரொளி பிரகாச மாசங்கிறாங்க. புரியுதா? அப்போ அந்த மாசத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம இன்னைக்கு இந்த உம்மத்துல யாரு எப்படி அல்லாஹ்வுக்கு ரசூலுல்லாஹோட அதிகமா நெருங்கினவங்க யாரும் கிடையாது. அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அஸ்ஹாபுல் பத்ரீன்றது நெருக்கமானவங்க வேற யாருமே கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஷரியத்துல பத்ர் சஹாபாக்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கியிருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய குத்துபா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஹவுஸா இருந்தாலும் சரி, அவங்க உடம்பு தொட்டு மறைஞ்சு ஸலாத்துல் ஜனாஸா சொல்லுன்னா காயமாயிட்டாங்க, கடல்ல மறைஞ்சிட்டாங்க. பெரிய வழியில காயப்படுத்தா பெரிய பிரச்சனை பார்ப்பான். அவங்களோட வாப்பா ஷேக் சுலைமான் ராஜி நோயப்பானாயத்துறை தோழ மேல் உள்ளவங்க தோழ முருடையப்பானாய கூட போய் புகார் நாயத்துக்கு அப்பாட்ட பயத்து வாங்கினாங்க. ஆனா அவங்க சாப்பிட்டு வந்துருவாங்க. அவங்க கடல்ல போயிட்டு போதே மறந்துட்டாங்க. அப்ப ஸலாத்துல் காயிபு ஜனாஸா அவங்களுக்கு சாப்பிட்டு என்ன காயிபு ஜனாஸா அப்ப ஜனாஸா முடி இருந்தாலும் சரி, இல்ல ஒரு மூமினுடைய மறைவு ஏற்பட்ட மதுஃபுனுக்கு முடி ஜனாஸா ஜனாஸா பார்வைக்கு இல்ல வஃபாத்தாகி 10 நாளைக்கு 100 நாளைக்கு காயிபு ஜனாஸா. அப்போ இந்த ஸலாத்துல் ஜனாஸா ஃபர்து கிஃபாயா. சரி, நமக்கு அதை பாடுங்க 4 ரக்காத். எத்தனை ரக்காத்? 4. அஸ்ஹாபுல் பத்ரீன்களுக்கு மட்டும் ஸலாத்துல் ஜனாஸா 6 ரக்காத். 6 ரக்காத். வேற எந்த சஹாபாக்களும் கிடையாது. அப்படி பத்ருல கலந்துகிட்ட சஹாபாக்கள் மட்டும் மறைந்தார்களே. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 ரக்காத் தொழு வச்சதாக சையதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. கன்சுல் மன்சூர் கிதாபுல செய்கிறார். அதனால அதுக்கு அலி அவர்கள் அமீர் முஃமினீன் கலீஃபாவா இருக்கும்போது கூஃபாவில் இருந்த பிரபலமான சஹாபி அதற்கு சஹல் இப்னு ஹுனைஃப் ரலியல்லாஹு அன்ஹு முதல் சஹாபி அவங்க மறைஞ்சு ஜனாஸா முபாரக் கூஃபாவில் மஸ்ஜிதுக்கு வரும்போது அலி கரமல்லாஹு 6 ரக்காத் தொழுவாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா இருக்கும்போது அவங்க உட்காரும் போது அவங்களுக்கு முன்னாடி நேரா முன்சப்ல அஸ்ஹாபுல் பத்ரீன்களா உட்கார வைக்கிறாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே அந்த பதில கலந்துகிட்ட சஹாபாக்களுக்கு கன்சல்ட் பண்ணி அது என்ன சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹுனா, பதில் சஹாபாக்கள் அல்லாஹ்வோ பதில் சஹாபாக்களோட அல்லாஹ் பேசுறாங்கிறதுக்கு அல்லாஹ்வோட ரசூல் சாட்சியா இருக்கிறாங்க. அந்த சஹாபாக்கள் சொல்லல நான் அல்லாஹ் பார்த்து பேசுறேன் நம்ம சொல்லல. அந்த மனுஷன் சொல்றது வேற. யாரு சொல்றா? ரசூல் சாட்சியா இருந்து உத்தரவுறாங்க. சேத்தான் நேரத்துலையும் போவான். அண்ணன் ஒரு முறை என்ன தஹஜ்ஜுதுல தஹஜ்ஜுத் தொழுது திக்ர் செய்து உட்காரும்போது இப்படியே ஒரு வெளிச்சம் ஒண்ணு ஒரு லைட்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்துல் காதரே
நீங்க செஞ்ச இபாதத்தை தண்டிச்சதுன்னா போதும். புரியுதா? நம்ம உங்களுக்கு வழங்க வேண்டிய பாக்கி அத்தனையும் அல்லாஹ் வழங்கியாச்சு. என்ன இனி நீங்க எந்த இபாதத்தும் செய்ய தேவையில்லை. இனி நீங்க இபாதத்தை ஒண்ணு உங்களுக்கு தேவையில்லை. செஞ்சதெல்லாம் போதும், நம்ம பொருந்திக்கொண்டோம். அப்படி இப்படின்னு அல்லாஹ் பேசுற மாதிரி ஒரு அசைது வந்துச்சு. ஷைத்தான் இப்படி சஜாசில் யார் தவங்க சொல்லி ஒதுனாண்டவங்க தஜீல் செஞ்ச உடனே ஒரு பன்றியுடைய சூரத்துல என்ன மாறி கிழவன ஓடுனான்னு சொல்லி ஒதுனா ஆண்டவர்களே அவர்களால் எழுதப்பட்ட சுத்தோட கைமாற்றதாக எழுதுறாங்க. அதாவது ஷைத்தான் அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட என்ன செய்வான், நீங்க நம்ம திக்கர் செய்யணும் திக்கர் செய்யணும் அவராது ஓதுறோம்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. வருவான். அப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாம் ஓதி முடிச்சுட்டேன்னு சொல்லி ராகத்தை ஆயிட்டா வந்துட்டான்னு அறுத்தாங்க. புரிஞ்சா? அப்போ எந்த நேரமும் நான் எதுக்கும் ஆயத்தில்லை. எல்லாம் விதமா செல்வதாசம் நாரட் சதுக்கா பிச்சையில தான் நான் ஈரேற்ற வந்தவன், வேற ஒண்ணு இல்லைன்னு செல்வதாசத்துடைய அடிமையா தன்னை உணர்ந்துகிட்டு இருக்கிற காலம்லாம் சைத்தான் வரமாட்டாங்க. புரிஞ்சா? என்னால சவுத்துல போனாங்க. என்ன சொன்னாங்க? சரிங்கள நாயகமே அவருடைய காதல் எனவே நான் கொண்ட அந்த அன்பு பாசம் நாடி நரம்பு எலும்பு தசை எல்லாத்துலயும் ஓடி புறவோடி. அதனால என்ன எக்காரணங்களும் ஷைத்தான் என்கிட்ட நெருங்குறதுக்கு அவங்களால முடியாது இதமான சொல்லி அத சிலாகித்து சொல்றாங்க. அப்பா ஆக சஹாபாக்கள் தானா சொல்லல, நான் அல்லாஹ் பார்த்து பேசுறேன்னு சொல்லி. அல்லாஹ் பதில் சஹாபாக்கள் அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு யாரு சாட்சியா இருக்கிற? அல்லாஹ்வுடைய ரசூல் சாட்சியா இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சாட்சியா இருக்கிறாங்க. என்ன 3 விஷயம் அல்லாஹ் தஆலா பதில் சஹாபாக்கள்கிட்ட பேசினான்னு நான் சொல்லதாரசனம் திருவள்ளம் வரோம். பதில கலந்துகிட்ட அஸ்ஹாபுல் பத்ரீன்களான ருதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் பதில் சஹாபாக்களிடத்துல 313 பதில் சஹாபாக்கள் இடத்துல பதிலீன்கள் பதில கலந்துகிட்ட பதிலீன்கள் பதில் யுத்த காலத்துல ரஹ்மத்துல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான தலையங்கத்துக்கு கீழே கொண்டாம கிராமா யுத்த காலத்துல பதில் சஹாபாக்கள் இருக்கும்போது ரப்புல் ஆலமீன் பதில் சஹாபாக்கள்கிட்ட பேசினான்னு சொல்லி நான் சொல்லவாசல் சொல்லுவாங்க. 3 விஷயம் அல்லாஹ் சொன்னான். யாரு? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னா நாயசராசன் திருவிழமா வராங்க. பதில் சஹாபாக்கிட்ட அல்லாஹ் சொன்னா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச மாதிரி இருந்துக்கலாம். நீங்க எதை விரும்புறீங்களோ அப்படி இருந்துக்கலாம். புரியுது? உங்களை நாம மன்னிச்சுட்டோம். யாமலுமா ஷேத்தும் வஜபத்தல்லாஹுல் ஜன்னah. உங்களுக்கு நாம சொர்க்கத்தை வாஜிபாகிட்டோம், உறுதியாகிட்டோம். கஃபர்த்துல நீங்க எல்லாம் உங்களுக்கு பூர்ண மன்னிப்பு வழங்கிட்டோம். அதனால என்ன, நீங்க எப்படி வேணாலும் இருந்துங்க. அதை பத்தி எந்த விதமான ஒரு தரத்தூதும் இல்லைன்னு அல்லாஹ் தஆலா நினைச்ச மாதிரி எந்த முஸ்லீமும் நினைச்ச மாதிரி இருக்க முடியாது. இஸ்லாம் குர்ஆன் சொல்லுது. ஏன்னா தெளிவா சட்டங்கள் வகுக்கப்பட்டு இப்படித்தான் வந்த பிறகு என்ன இஷ்டத்துக்கு எதை நீங்க திணிக்கவோ ஒரு உருவோ சொல்லவோ முடியாது. எல்லாம் முடிஞ்சு சாவி பூட்டி ஆயசராசம் எடுத்துட்டாங்க. என்ன அழியவும் அக்குமும் திலக்கும் ஜீனுக்கும் எல்லாம் தமமாக கேட்டுக்கணும். ஒண்ணும் முடியாதுன்னு சொல்லி என்ன முத்தர போட்டாச்சு. எல்லா வாசலும் கூட்டப்பட்டாச்சு. நம்ம தெரி யாரு என்ன எதையும் எந்த மாற்றமும் செய்யறதுக்கு எவருக்கு இந்த அருகதையும் கிடையாது. என்ன அப்படியே குர்ஆன் வர அரளி பாத இஸ்லாமியா குர்ஆன் சொல்லுது சூரத்துல் அராஃப். ஆனா பதில் சஹாபாக்கு இதுல விதிவிலக்குன்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு விஷயத்துக்கு வரலாம். இது நினைச்ச மாதிரி இருந்தது. ஒரு சஹாபி குடிச்சிட்டு வந்தாங்க. குடிச்சிட்டு வந்தோடனே சஹாபாக்கெல்லாம் இந்த சஹாபிய கடமையா குடிக்கு என்ன சட்டை உண்டோ அது ஹத்து இருக்குதுல்ல, 40 அடி 40 இருக்குது இதுக்கு அடி கொண்டு அதை நிறைவேற்றதுக்கு விதமான ஒத்துழைப்பு இருக்கும்போது யாருன்னு பேர் கேட்டாங்க. பதில் தொடர்பு அவரு யாமல் மாஷியத்து நல்லா சொல்லிருக்கிறான். நினைச்ச மாதிரி இருந்தது சொல்லி நான் சாட்சியா இருக்கு. புரிஞ்சா? ஆயால என்ன
ஒன்று செய்ய தேவையில்லை, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டோம். நிஜமா அந்த சஹாபாக்களை அனுப்பிச்சிட்டாங்க. முடிவுள்ள பதில் சஹாபாக்கள்ல அன்சாரின் சஹாபி அஸ்ஹாபு முஸ்தஃபா பெரிய பாக்கி, பெரிய பரக்கத்து. சஹாபாக்களுடைய தௌலாசல் இருக்கிற கோலத்துக்கு வந்துட்டு போறது பெரிய பரக்கத்து. என்ன கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன முபாரக்கான திருக்கண்ணால பார்க்கிறோம். இவங்க ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. நிஜமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தம் பண்ண திருக்கண் கொண்டு பார்த்த பொக்கிஷம் சஹாபி ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அவன முபாரக்கான திருப்பாதம் பிரதம் ஷரீஃப்ல தலையை வச்சு ரபியுல் அவல் அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு ரபியுல் அவல் ரபியுல்